அம்மா நீங்க எடுத்துக்கல, இங்க இருக்கிற பல பல பெண்மணிகள் சகோதரிகள் இருக்கீங்க. உங்க வீட்டுல உங்க உங்க கணவருக்கும் உங்க பசங்களுக்கும் நீங்க சமைக்கணும்னா என்ன தேவை? கேஸ் தேவை. உஜ்வாலாங்கிற ஒரு நலத்திட்டத்துல கோடான வீடுகளுக்கு கேஸ் கொண்டு வந்தாரு நம்ம நரேந்திர மோடிஜி ஐயா. ஆனால் அந்த தேர்தல் வாக்கு மூலம் நம்பர் 108 கேஸ் சிலிண்டருடைய விலை கம்மி பண்ணி இலவசமாக கொடுக்க நாங்கள் முயற்சிப்போம் சொன்னாங்க. உங்களுக்கு இலவசமா கொண்டு வந்தாங்களா? கம்மி பண்ணாங்களா? கம்மி பண்ணல. சரி, நீங்க சமைக்கணும் உங்க பசங்களுக்கு, இந்த பசங்களுக்கு, உங்க கணவர்களுக்கு சமைக்கிறதுக்கு மின்சாரம் தேவை. மின்சாரம் குறைக்கப்படும், எல்லோருக்கும் இலவசம் மின்சாரம் ஒரு நாள் கம்மி பண்ணும். மின்சாரம் கம்மி பண்ணாங்களா? ஆனா விஜயபாஸ்கர் சொன்ன போல 2 மாசத்துக்கு பாருங்க, மாசம் கரெக்டா என்ன நாங்க யூஸ் பண்ணமோ அதுக்கு நீங்க சார்ஜ் போடுங்கப்பானா தோராயமா 2-3 மாசத்துக்கு சேர்த்து போடுறாங்க. நடுத்தர குடும்பங்களுக்கும் இதோ பல்லக்கு மாநகரில் வாடுறவங்களுக்கும் உங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அதிகமா கட்ட வேண்டிய ஒரு காரணம் இருக்கு. இங்க தள்ளி பாருங்க தம்பி, ப்ளூ டிஷர்ட் பாருங்க. இது மாதிரி சின்ன உங்களுக்கு எல்லாம் தான் இது மாதிரி சின்ன சிறு குறு வியாபாரிகளுக்கும் சிறு குறு கடைகளுக்கும் 15,000 வரைக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுப்பாங்கன்னு அந்த 505 வாக்குமூலத்தை கொடுத்தாங்க. தம்பி கொடுத்தாங்களாப்பா உனக்கு? யாராவது 15,000 ரூபாய் கொடுக்கல வட்டி இல்லாம? இதுதான் சொல்லிட்டு வாக்கு எடுக்கிறது, அதுக்கப்புறம் எதையுமே செய்யாதது. 5,000 ரூபாய் மட்டும் ஒருத்தர் பண்ணி கொடுத்திருந்தா எவ்வளவு விஷயம் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க. சின்ன பசங்களை பார்த்தா ஐயோ சக்கரை கிடைக்கல, உங்களுக்கு உளுந்து கிடைக்கல, இங்க கேஸ் கிடைக்கல, கேஸ் சிலிண்டர் கம்மி பண்ணல, சமைக்கிறதுக்கு மின்சாரம் கொடுக்கல, பக்கத்துல இருக்கிற எங்க தம்பிகளுக்கு 15,000 ரூபாய் கட்டணம் கொடுக்கலாம், வட்டி இல்லாம நாங்க கொடுக்குறோம், அது கொடுக்கல. பாலை கம்மி பண்ணல. ஏமா நான் உன்னை கேட்கிறேன், இந்த பல்லக்கு மாநகரத்துல சரி மயிலாப்பூர்ல நீங்க எல்லாம் பெட்ரோல் போட்ட வண்டியில போவீங்களா, டீசல் போட்ட வண்டியில போவீங்களா? பிரதர், பெட்ரோல் டீசல்? அது டீசல் தான் ஜாஸ்தி. பொதுவா டீசல் 85%, 15% தான் பெட்ரோல். அந்த டீசல் விலை கடந்த 5 வருடங்களாக ஒரு வாட்டி 6 ரூபாய், ஒரு வாட்டி 10 ரூபாய், ஒரு வாட்டி 2 ரூபாய், 18 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க மத்திய அரசு. சரி, உங்களுக்கு கலாட்டம் பண்ணணுமா? ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு போங்க. 18 ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்க. இந்த கடந்த 5 வருஷத்துல டீசல் விலை, டீசல் வண்டி ஓட்டுற யாராவது சொல்லுங்க, ஒரு முறையாவது 5 ரூபாவது கம்மி பண்ணிருக்காங்களா? கம்மி பண்ணல. இதனால யாரு பாதிக்குது? உயர்தர குடும்பங்களா? இல்ல, பல்லக்கு மாநகர், லாலா தோட்டம், இது மாதிரி பட்டினப்பாக்கம், கபாலி தோட்டம், இல்ல நான் சொல்றேன் பொதுவா, கபாலி தோட்டம், லாலா தோட்டம், கோவிந்தபால்புரம். அது ரொம்ப அழகா சொன்னாரு விஜயபாஸ்கர் அண்ணன். ஆட்சியில இருக்கிறவங்க உள்ள வராங்களா? என்னுடைய நண்பர் மீதத்தம் இருக்காரு, ராதா மேடம் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. நாங்க எல்லாம் கடந்த 9 மாசமா லாலா தோட்டம், ராஜா தோட்டம், பட்டினப்பாக்கம், ஸ்ரீனிவாசபுரம், பல்லக்கு நகர், இது மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பட்டி தொட்டிக்கு போய் நம்ம ஆட்களோட நாங்க பேசுறோம், பழகிறோம், என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வரோம். ஏன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எங்க பக்கத்துல போய் பார்த்தா அப்பேற்பட்ட ஒரு குப்பை மேடு இருக்கு, நாங்க போறோம். நான் என்ன உங்களெல்லாம் கேட்கிறேன்னா, உங்க பாக்கெட்ல 5,000 ரூபாய் போட்டாங்களே, அவங்க பட்டி தொட்டிக்கு வராங்களா? அவங்க பல்லக்கு நகருக்கு வராங்களா? லாலா தோட்டத்துக்கு வராங்களா? குப்பை தொட்டிக்கு வராங்களா? வர மாட்டாங்க. ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க, வாக்கு கேட்க மட்டும் வருவாங்க. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு கொடுக்கிற அந்த 5,000 ரூபாய் சும்மா வெறும் ஒரு கரித்துண்டு போட்ட மாதிரிதான். கோடை காலம்னு கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. உங்களை பார்த்து அது கண்ணீர், நான் முதலமைச்சர் சொல்றாங்க, கண்ணீர் சிந்துகிறோம். அதுக்கு பேரு நீலி கண்ணீருங்க.